Good to see each one of you today. இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். As I always say, God is good. நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். And He is always good. அவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். In your bad time, உங்களுடைய தீமையான நேரத்திலும், in your good time, உங்களுடைய நல்ல நேரத்திலேயும். and He never forsake us or leave us. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. The Holy Scripture says that your name and mine is written on His palm. பரிசுத்த வேதாகமம் இவ்வாறாக நமக்கு சொல்லியிருக்கிறது, அவர் தம்முடைய திருக்கரங்களிலே நம்முடைய பெயர்களை எல்லாம் பதித்து வைத்திருக்கிறார். And it says He calls you and me by our personal name. நம்மை உடைய சொந்த பெயரை கொண்டு அவர் நம்மளை அழைக்கிற தேவனாகவும் இருக்கிறார். And the Scripture says there is nothing hidden from God. அவரிடம் எதையும் மறைக்க முடியாது என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. Even before a thought forms in your mind, He knows what exactly that is. நம்முடைய சிந்தனைகளிலே நினைவுகள் தோன்றும் முன்னே நாம் எதை சிந்திக்கிறோம் என்பதை முன்பாகவே அறிந்த தேவனாக இருக்கிறார். He knows you are laying down. நீங்கள் எங்கே படுத்து இருக்கிறீர்கள் என்பதும் அவருக்கு He தெரியும். knows you are rising up. நீங்கள் எங்கே எழுந்திருக்கிறீர்கள் என்றும் அவருக்கு தெரியும். He knows what you are thinking to do next second. அடுத்த நிமிடம் நீங்கள் எதை செய்ய போகிறீர்கள் என்றும் அவருக்கு தெரியும். He knows every hidden thoughts and attitude that's going on and that is in you. நம்முடைய அந்தரங்க சிந்தனையில் கூட என்னென்ன காரியங்களை நாம் மறைமுகமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கோம் என்று கூட அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். Our God, He knows every details of your life and mine. நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறவர் நம் தேவனாக இருக்கிறார். And the prophet says that He knows me and therefore I can trust Him. தீர்க்கதரிசி இவ்வாறாக கூறுகிறார், அவர் என்னை அறிந்திருக்கிறபடியால் நான் அவரை நம்பி இருக்கிறேன். There is a saying, it is good to trust the enemy right next to you than a friend thousands of miles away. அதாவது நம் பக்கத்தில் இருக்கிற நண்பனை நம்புவதை விட தூரமாக இருக்கிற 1000 தூரத்தில் இருக்கிற நண்பனை நம்புவது மேலானது. God knows you. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிற He தேவன். knows everything. அவர் எல்லாவற்றையும் And அறிந்திருக்கிறார். therefore you and I can confidently trust Him. எனவே நாம் முழு மனதோடு நம்பிக்கையோடு அவரை நீங்கள் நம்பலாம். And He does everything good for you and me. அவர் எல்லாவற்றையும் நமக்காக சிறந்ததையே செய்கிற He தேவன். can turn the worst bad things into the finest of the beautiful thing that you ever cannot imagine. அவர் இந்த உலகத்துல நாம் சிந்திக்கிறதுக்கு மேலாக எவ்வளவு பெரிய தீமையான காரியத்தை கூட மிக சிறப்பாக, அழகாக, சிறந்ததாக உங்களுக்கு மாற்றி தருகிற When I தேவன். was young boy working in North India, நான் வட மாநிலத்திலே சிறுவனாக நான் இறைபணி ஆற்றிய போது there was a song that we used to sing in our youth group. நாங்கள் வழிநடத்துகிற அந்த குழுவிலே நாங்கள் ஒரு பாடுகிற பாடல் ஒன்று உண்டு. In His own time He makes everything beautiful. அவர் தன்னுடைய நாட்களிலே, தன்னுடைய நேரத்திலே, அதாவது தன்னுடைய காலத்திலே சகலவற்றையும் அழகாகவும் ஒழுங்குபடுத்துகிற தேவனாக It may not be your calendar that He goes by. நீங்கள் வைத்திருக்கிற திறமையை அனுசரித்து போகிற தேவன் அல்ல. We pray a lot of things நாம் நிறைய காரியத்துக்காய் ஜெபிப்போம். and we want it to be right now. நாம் ஜெபிக்கும் பொழுது இப்போ செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். Sometimes it doesn't happen the way we expect. சில நேரங்களில் நம்ம ஜெபிப்போம், ஆனா நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. That doesn't mean that He doesn't love you. அதனால அவர் என்னை நேசிக்கவில்லை என்று சொன்னீங்களே என்ன வேண்டாம். That doesn't mean that He hasn't heard you. அதனால நீங்க அவர் என் சத்தத்தை கேட்கவில்லை என்று சொல்லியும் என்ன வேண்டாம். That doesn't mean that He is not interested in you. அதனால அவர் உங்க மேல இன்ட்ரஸ்டா இல்ல, விருப்பமா இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். That doesn't also mean that you are in some terrible sin and therefore God has turned
his face from you. ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டீங்க, அதனால ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அவருடைய முகத்தை மறைச்சிட்டாரு அப்படின்னு என்ன வேண்டாம். That is the way sometimes the so called preachers preach. அதனால தான் சில முக்கிய தலைவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் பேசும்போது It's not like that. அப்படி அல்ல. He loves you even when you are in your worst state. நீங்கள் மிகவும் மிகவும் கஷ்டமான கடினமான பாதையில் போகும்போது கூட அவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி அறிந்து You கொள்ளுங்கள். are not sitting here because you did everything so good. நீங்கள் இங்கு இருப்பது ஏதோ எல்லாம் சிறப்பாய் செய்த நிமித்தம் இருக்கிறேன் என்று எண்ணாதீர்கள். His father is not called Reverend Father John Oxen not because he did something so good to be in that position. தேவனுடைய சமூகத்திலே மிகுந்த காரியத்தை நான் செய்து விட்டேன் என்பதற்காக நான் இந்த பதவியை பெற்றுக்கொண்டு நான் இங்கே இல்லை. God is not loving me and taking care of me because I am the best before him. நான் ஏதோ மிக சிறந்தவன், அதனால தான் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். He cares for you. அவர் உங்கள் மீது கவனம் வைக்கிற தேவன். He thinks the best for you. அவர் உங்களுக்காக சிறந்ததை செய்கிற He தேவன். always has some glorious plan for you. அவர் எப்பொழுதும் உங்களுக்கு சிறந்த மகிமையான காரியத்தை Regardless வைத்திருக்கிறார். of who you are. நீங்கள் யார் என்று அவர் அறிந்திருக்கிறார். Regardless of your abilities and skills and worthiness. உங்களுக்கு திறமை இல்லாத நேரத்திலும் திறமை செயல்பட முடியாத காரியத்திலையும், Regardless of how much you pray and how much you become a holy person. எவ்வளவு நீங்கள் சிறந்த நபராய் ஜெபித்தாலும், எவ்வளவு பரிசுத்தமுள்ள நபர்களாய் இருக்க வாழ்ந்தாலும், He is inviting you all the time. அவர் உங்களை எப்பொழுதும் அழைக்கிற He is தேவன். welcoming you all the time. அவர் உங்களை எப்பொழுதும் அழைக்கிற தேவன். And He wants to embrace you. அவர் உங்களை கட்டி தழுவ And விரும்புகிறார். He says, son, come. அவர் சொல்கிறார், மகனே வா, Daughter, come. மகனே வா, மகளே வா, I am waiting for you. நான் உனக்காக காத்திருக்கிறேன். Don't worry who you are, where you are. நீ எங்க இருக்கிற, எப்படி இருக்கிற நினைச்சு கவலைப்படாத. Don't number 1 2 3 4 all the sins you have committed. நீ செஞ்ச 1 2 3 4ங்கற பாவத்தை மாத்திரம் கணக்கெடுத்து நிக்காத. Just come. சும்மா வா, Just come. சும்மா வா. Trust me. அவரை நம்பு, Trust me. அவரை நேசி. I will make everything beautiful in my time. நான் என்னுடைய நேரத்திலே, என்னுடைய காலத்திலே சகலவற்றையும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் செய்கிற So தேவன். when things don't go the way you want it to be, நீங்கள் நம்புகிற, நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்திலே காரியங்கள் நடைபெறவில்லை என்றால் don't doubt God. நீங்கள் தேவனை சந்தேகப்படாதீர்கள். He is thinking, planning and making the best for you. அவர் உங்களுக்காக திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்து சிறந்ததை உங்களுக்கு தர ஆயத்தமா Just இருக்கிறார். trust Him. நீங்க அவரை நம்பினா போதும். Blindly trust Him. கண்ணை மூடிட்டு நம்பினா போதும். Without doubt and trust Him. எந்த சந்தேகம் படாம நம்பினா போதும். Believe His holy word. அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை நேசிச்சு நம்பினா போதும். Believe His promises. அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நேசிங்க. He is behind the scene working out the beautiful thing, the perfect thing for you and for me. அவர் உங்களுக்கு கண்களுக்கு புலப்படாமல் பின்னிருந்து உங்களுக்காக சிறந்ததை, அழகானதை அவர் உங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. That is what trust is all about. அதுதான் நம்பிக்கை. அதுதான் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை என்று அர்த்தம். I am standing here. நான் இங்க இருக்கிறேன். You see all this cap and ornamental dress and everything. நீங்க பாக்குறீங்க, நான் போட்டிருக்க வஸ்திரம், தொப்பி இதெல்லாம் பாக்குறீங்க. Some of you may be looking at everything so detailed. நீங்க சில நபர்கள் ரொம்ப கூர்மையா ஒவ்வொன்றா பாட்டு பை பாட்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. Before Bishop earlier, what kind of thing he wore, now what he is wearing. முன்னாடி அவர் என்னதெல்லாம் போட்டாரு, இப்போ என்னதெல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப டீடைலா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். Is he becoming or talking differently than when he was only a bishop? இன்னும் சிலவங்க இப்படியும் இருக்காங்க, முன்னாடி பேசுற மாதிரி தான் பேசுறாரா இல்ல இப்ப வேற மாதிரி பேசுகிறாரா? I am the same person. நான் உங்கள்ட்ட சொல்றேன், நான் அப்படியே தான் இருக்கிறேன். I have not changed. நான் இன்னும் மாறல, அப்படியே தான் But இருக்கேன். God is changing me from inside. ஆனால் தேவன் என்னை உள்ளான மனுஷனை He is ஒவ்வொரு நாளும் working புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். in me. அவர் எனக்குள் கிரியை செய்கிறார். He is working with me. அவர் எனக்குள் இருந்து கிரியை And செய்கிறார். all the plans he has for me as a child, he behind the scene is working out one by one
by one. அவருடைய பிள்ளையாகிய எனக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டியுமோ எனக்கு பின்னாடி இருந்து ஒன்னு 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 என்று சொல்லி கணக்கெடுத்து எனக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். So is it with each one of you. உங்களுக்கும் அப்படித்தான், ஒவ்வொரு நபர்களுக்கும் அப்படித்தான். Trust him. அவரை நம்புங்க, Trust him. அவரை நேசிங்க, Trust him. அவரை நம்புங்க, Don't doubt him. ஒரு நாளும் அவர் மேல சந்தேகப்படாதீங்க. I was a small boy, 17 years of age, when I went to North India. நான் உங்களை மாதிரி 17 வயசுல சின்ன பையனா இருக்கும்போது வட மாநிலத்துக்கு நான் ஊழியத்துக்காக போனேன். I knew almost nothing other than my home and my village. என்னுடைய கிராமத்துல என்ன தெரியுமோ அது இல்லாம எனக்கு வேற எதுவும் தெரியாது. I was the most shy and introvert person you can imagine. நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க, நான் ரொம்ப வெட்கப்படுவேன், யாரும் முன்னாடி இருந்து கூச்சத்தன்மை உடைய ஒரு நபர். I always want to shy away from people and be alone. நான் எப்பவும் கூட்டமா இருக்க மாட்டேன், தனியா ஓரமா அப்படியே ஒதுங்கி நிக்கணும்னே விரும்புவேன். Today I'm speaking in English. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி இங்கிலீஷ் பேசுறேன். I didn't know even one word. எனக்கு ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரியாது. I'm teaching you from God's word. நான் பரிசுத்த வேதாகமத்தை உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். I didn't know anything how to do that. எனக்கு இதெல்லாம் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. I didn't know Hindi. எனக்கு ஹிந்தி தெரியாது. I didn't know Gujarati. எனக்கு குஜராத்தி தெரியாது. I didn't know any other food than the food my mother prepared at my home. எனக்கு எங்க அம்மா செஞ்சு தர சாப்பாடை தவிர வேற எந்த சாப்பாடும் எனக்கு தெரியாது. But here I am. ஆனா இருக்கிறேன். Here I am forced into a situation that I never want to be in. நான் இப்ப இங்க இருக்கிறேன், இந்த பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளும் என்னுடைய சிந்தனையில இப்படிப்பட்டது வேணும்னு சொல்லி நான் எண்ணாத ஒரு காரியத்தை நான் இருக்கிறேன். Very tough. ரொம்ப கடுமை. Very difficult. ரொம்ப கஷ்டம். No good food. நல்ல ஆகாரம் இல்ல. No place to stay. தங்கறதுக்கு நல்ல இடம் இல்ல. Not enough clothes to wear. எனக்கு போறதுக்கு நல்ல வஸ்திரம் இல்ல. No one around whom I know. எனக்கு தெரிஞ்ச யாருமே என் பக்கத்துல இல்ல. Everything is different. எல்லாமே வித்தியாசமாவே இருந்துச்சு. But one thing I did. ஆனா ஒண்ணு செஞ்சேன். I took each day, each opportunity, each occasion as it is so precious given to me by God in this life. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் செஞ்சேன். ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொரு காலத்தையும், ஒவ்வொரு சூழ்நிலையையும் தேவன் எனக்கு தருகிறார் என்று சொல்லி அவரை நம்பி நான் பின் சென்றேன். I have cooked food. நான் ஆகாரத்தை சமைப்பேன். I have washed the plates. நான் பாத்திரத்தெல்லாம் கழுவுவேன். I have washed the clothes of my leaders and brothers in my team. என்னுடைய குழுவிலே இருக்கிற நபர்களுடைய, தலைவர்களுடைய, சகோதரர்களுடைய வஸ்திரங்களை நான் துவைப்பேன். Even the inner clothes I have washed. அவங்க போற உள்ளாடைகளை கூட நான் துவைச்சு கொடுப்பேன். I have cleaned the socks and shoes and the sandals of my brothers who are with me. என் கூட இருக்கிற சகோதரர்களுடைய அவங்க ஷூக்கு நான் பாலிஷ் போடுவேன். அவங்க அந்த உள்ள ஷூ எல்லாம் கழுவி தொடச்சு I have arranged it properly so that it look good. நான் எப்பவும் அங்க இங்கேயும் போட்ற கூடாதுன்னு மிக அழகாக ஒழுங்கும் கிரகமா அடுக்கி வைப்பேன், பார்க்கிறதுக்கு அழகா. I have cleaned and swept the rooms and the surroundings where we used to stay. நாங்க தங்குற இடத்தை சுற்றிலும் உள்ளேயும் வெளியேயும் சுத்தம் பண்ணுவேன். I have gone half a kilometer or kilometer away from where we used to stay to fetch water and carried either on my head or my shoulder. தங்கி இருக்கிற வீட்ல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு 1/2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தலையிலையும் தோல்லையும் வச்சு தண்ணி சுமந்துட்டு வருவேன். I have sat on the roadside. நான் ரோட்டு பக்கத்துல நான் தூங்கி இருக்கேன். I have slept and had my pillow a stone. நான் தலவாணின்னு நினைச்சு ஒரு கல்ல தலவாணி மாதிரி வச்சியும் படுத்து கிடந்திருக்கிறேன். I have slept in a place and morning you get up you find the number 2, the dung of dog at my face. சில நேரங்கள்ல நான் ரோட்டு ஓரங்கள்ல படுத்திருக்கும் பொழுது காலையிலே முழிச்சு பார்க்கும்போது நாய் ஏதாவது பண்ணி வச்சிருக்கும் பக்கத்துல என் தலைமாட்டுல. That was my life for 10 to 12 years. அதுதான் என் வாழ்க்கை 10 ல இருந்து 12 வருஷம். But God helped me to trust him. ஆனால் தேவன் அவரை நம்புவதற்கு எனக்கு உதவி செய்தார். I have cried and cried and cried all alone on the terrace midnight looking up, don't know even what to say from my mouth. God, I don't know where I am. I don't know what I can do. I'm helpless, lonely, discouraged, beaten down. I don't know, Lord, but you are there. Help me. Help me.
I have prayed that thousands and thousands of times. சில நேரங்கள்ல அதிகாலையில இரவுல அப்படியே மேலே பார்த்துட்டு ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலையே, எங்க வந்து இருக்கிறேன், எப்படி ஆக போதோ எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரொம்ப கண்ணீரோடு கூட நான் நோக்கி பார்த்திருக்கிறேன். I have counseled so many people who used to fight the team and make all kinds of problems for nothing. சில நேரங்களில் என்னுடைய குழுவில் ஒண்ணுமே இல்லாத காரணத்துக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுத்துருக்கிறேன். We take one word, one tone and try to make a big mountain out of it, and we spoil the peace and the tranquility and the unity of living together. நாங்க ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு தடையா இருக்கிற சின்ன வார்த்தையை, அவங்க பேசின ஒரு சின்ன வார்த்தையை பெரிய மழை மாதிரி அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி வச்சு சமாதான குறைச்சல உண்டு பண்ணுவாங்களே, அவங்களெல்லாம் நான் ஆலோசனை கொடுத்துருக்கிறேன். How did I do that? நான் எப்படி அதை செய்தேன்? I knew nothing, zero. நான் வெறும் ஜீரோ தான். But ஆனா one day at a time, ஒரே நாள்ல ஒரே நேரத்துல for everything I need, எனக்கு எதெல்லாம் தெரியுமோ I trusted God. நான் ஒண்ணே ஒன்று மட்டும் செஞ்சேன், I didn't know how to அவரை trust நம்ப him. ஆரம்பிச்சேன். I didn't know how to trust him. எனக்கு அவரை எப்படி நம்பணும் தெரியாது. I didn't know what it meant to trust for everything like this. அவருக்கு எப்படியெல்லாம் அவரை நம்பணும், எப்படியெல்லாம் நேசிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. But ஆனா he taught me. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். Because காரணம், without doubting I trusted him and his word. ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தையை முழுசா நம்பினேன். அவன் சொன்ன வார்த்தையும் அவனே. அவர் சொன்ன வார்த்தையும் அவரையும் முழுமையாய் நான் நம்பினேன். I can believe his word because of who he is. இந்த வார்த்தையை நம்புறதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சதுனால தான் நம்புறேன். His word never changes. அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. He is always true. அவர் எப்போதும் உண்மையுள்ள He தேவன். is always reliable. அவர் எப்போதும் மாறாதவர். Reliable, trustworthy. அவர் எப்போதும் நம்பிக்கைக்கு பாத்திரன். And therefore, எனவே because of who God is, I can believe all what he said. எனவே அவர் தேவனானபடியால் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் நம்புகிறேன். My children, என் பிள்ளைகளே, this is the way I have grown. இப்படித்தான் நான் வளர்ந்தேன். And still I am growing. இன்னைக்கும் நான் வளர்ந்துகிட்டு தான் Still இருக்கேன். I am learning. இன்னைக்கும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். And this is each one of your story. இது ஒவ்வொருவருக்கும் ஒரு கதையா இருக்கும். Don't worry about who you எதை are. குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். God has the beautiful plan for you. தேவன் உங்களுக்காக மிக அழகான திட்டங்களை And he is வைத்திருக்கிறார். working out all those behind when your naked eye cannot see it. உங்களுடைய மாம்ச கண்களால் காணக்கூடாத அநேக காரியங்களை கூட நமக்கு பின்னாடி இருந்து அவர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். Just trust that. அவரை சும்மா நம்புங்க. Just trust it. அவரை நேசிங்க. And say, Lord, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, I don't know, எனக்கு தெரியல, but I trust you. நான் ரொம்ப நம்புறேன். I trust your word. நான் உங்களுடைய வசனத்தை நம்புறேன். I know you are always true. எனக்கு தெரியும் நீங்க எப்பவும் உண்மையுள்ளவரா இருக்கிறீங்க. And you never change. நீ ஒரு நாளும் மாறாதவர். Help my unbelief. என்னுடைய அவிவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும். Help me my unbelief. என்னுடைய அவிவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும். Simple. எளிமையா ஜெபம் பண்ணா போதும். Simple. எளிமையா. You know, one of our problems is this. நம்முடைய பிரச்சனையில ஒண்ணு இந்த பிரச்சனை. Oh Lord, ஆண்டவரே, if I have done something, please forgive me. நம்ம சில நேரங்கள் இப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரும். The question is, don't you know if you have done mistakes? உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க உங்களுக்கு தெரியாதா? But our ego don't allow us to admit it. ஆனா நமக்கு காணப்படுகிற இந்த பெருமை என்ன செய்யும்னா, நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அதை ஒத்துக்கிட We வைக்காது. go to one another நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் போவோம். and we say, வல்லோ ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ അങ്ങ് ക്ഷമിച്ചോണേ. நம்ம ஒருத்தர்ட்ட மன்னிப்பு கேட்கும்போது இப்படி கேட்போம், எப்பா ஏதாவது நான் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கணும்ப்பா. Don't you know if you have done any wrong with your brother or sister? உங்களுக்கு தெரியாதா நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க? சகோதரனுக்கு விரோதமா, சகோதரிக்கு விரோதமா என்ன தப்பு பண்ணீங்க உங்களுக்கு தெரியாதா? So why you have to say, if I have done something, please forgive? ஆனா அப்படி நீங்க கேட்காம ஏன் இப்படி கேக்குறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணி நான் மன்னிச்சுக்கோன்னு. Rather you have to say like this. அதற்கு பதிலாக இவ்வாறாக சொல்லணும். Look at the face. மூஞ்ச பார்த்து. Tell. மூஞ்ச பார்த்து சொல்லணும். Father, you are coming from the house to the office. நீங்க வீட்ல இருந்து அப்படியே அலுவலகத்துக்கு And வந்தீங்க. I was going from the office to the house. நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். We crossed one another. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சோம். But Father, ஆனா ஃபாதர், I didn't look at you. ஆனா நான் உங்க மூஞ்ச பார்க்கல.
I was a little upset with you. நான் உங்க கூட கொஞ்சம் கோவமா இருந்தேன். You don't know about it, உங்களுக்கு தெரியாது. but I'm sorry. ஆனா என்ன மன்னிச்சிருங்க. I'm sorry. என்ன மன்னிச்சிருங்க. Please forgive me. என்ன மன்னிச்சிருங்க தயவு செய்து. You cannot learn to be sincere, transparent, to admit your mistakes to one another and to God. You cannot learn and grow in trusting Him. ஒருவருக்கொருவர் மிக ஆழமாக நாம் செய்த தவறுகளை மனுஷன் முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அறிக்கை செய்ய நாம் அறியவில்லை என்று சொன்னால் நாம் தேவனை நம்ப முடியாது. Father can grow in his trust me only when he find, oh yeah, this bishop is a good fellow. Even if he says something, he is saying for something good. He is very open. He is very transparent. He is not hiding anything. If he can have that trust grow in him about me, then only he will trust me. நான் எப்போ அவரை நம்ப முடியும் என்று சொன்னால், நான் முழுமையாக இப்போ பேராயர் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பேராயரை நான் முழுமையாக நம்புகிறேன். அவர் என்ன சொன்னாலும் என் நன்மைக்கு தான் செஞ்சுருப்பார், இதை என் நன்மைக்காக தான் சொல்லியிருப்பார், இதில் நான் சரியாகணும் அதுக்காக தான் சொல்லியிருப்பார் என்று சொல்லி நான் அந்த வார்த்தையை நம்பினால் மட்டுமே நான் அவரை முழுமையாக நம்ப முடியும். That is the way to grow in trust with one another. அவ்வாறாக தான் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையிலே வளர வேண்டும். So when Father do the same thing with me, I will love him and trust him more and more and more. அதே காரியத்தை நான் அவருக்கு செய்யும் பொழுது அவர் என்னை இன்னும் அதிகமாய் நம்புவார். Whether it is children in a home, அது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளா whether it இருக்கட்டும், is between father and children and mother and children, ஒருவேளை தகப்பன் மகன் ஆர் தாய் and பிள்ளைங்க அப்படி இருந்தாலும், whether it is between husband and wife or wife and husband, கணவன் மனைவி கணவன், those who work in the office, அலுவலகத்திலே பணிபுரியவர்கள், those of us sit here today to worship God, யாரெல்லாம் இங்கே உட்கார்ந்திருக்கீங்களோ ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, it is true with everyone. எல்லாருக்கும் நான் சொல்ற காரியம் ஒன்று போல தான். Learn to admit and be open to one another. That is the only way you will grow in trust with one another. ஒருவருக்கொருவர் நாம் செய்த தவறுகளை நாம் மன்னிப்பதிலும் திறந்த மனப்பான்மையுடன் நேசிப்பதிலும் இருந்தால் மட்டுமே நாம் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையிலே ஒருவருக்கொருவர் வளர முடியும். What is the foundation of that? அதுதான் அதனுடைய அஸ்திபாரம் என்ன? The foundation is அஸ்திபாரமானது God did that to you and to me. அஸ்திபாரம் என்ன? அடிஸ்தானம் என்ன? தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதைத்தான் செஞ்சார். When you were nobody, நீங்க ஒண்ணு இல்லாம இருக்கும்போது, when you were dead in sin, நீங்க பாவத்துல மரித்திருக்கும் பொழுது, the Holy Bible says, பரிசுத்த வேதம் கூறுகிறது, even the greatest of the beautiful righteous act before God that you did is like a rugged, dirty, torn out cloth. நீங்க சில நேரங்களில் தேவனுக்கு முன்பாக மிக பெரிய நீதிமான் போன்ற காரியங்களை செய்தாலும் அவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் அழுக்கும் கந்தையும் கசக்கியும் காணப்படுகிறதா இருக்கிறது. That's it. அவ்வளவுதான். So just be open. அவர்கிட்ட முன்பாக திறந்த மனசோடு அவர்கிட்ட சொல்லுங்க, Jesus Christ, இயேசு கிறிஸ்துவே, Son of God, தேவகுமாரனே, have mercy on me. என் மேல இரக்கமாயிரும். Lord, have mercy on me. ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும். Lord, have mercy on me. ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும். I did that sin. நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன். I spoke that word. நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். Nobody seen, but I had that bad thought in my mind. யாரும் என்ன பார்க்கல, ஆனா அந்த தவறான சிந்தனை என்ன மண்டைக்குள்ள. I had that attitude that is not very godly. அந்த சுபாவம் மனபாவம் அது சரி கிடையாது, அது தெய்வீகத்தன்மை. Whatever that is, நான் எப்படி இருந்தாலும் just tell him, நான் அவர்ட்ட சொல்லணும், Jesus, இயேசுவே, Son of God, தேவகுமாரனே, have mercy on me. பாவியாக என் மீது கிருபையாயிரும். Have mercy on me. என் மீது இரக்கமாயிரும். Accept me. என்னை ஏற்றுக்கொள்ளும். I am admitting me before you. நான் எதெல்லாம் உமக்கு முன்பாய் பண்ணிருக்கேனோ என் மேல் இரக்கமாயிரும். That's it. அவ்வளவுதான். That's it. அவ்வளவுதான். We read all these passages together today. இன்னைக்கு வாசித்த எல்லா வேத பகுதியும் நம்ம I கேட்டோம். encourage you to please take time and read it again and again when you go back. நீங்க வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு வாசித்த அனைத்து வேத பகுதியும் நீங்க தொடர்ந்து வீட்ல போய் வாசிங்க. The gospel passage is very very familiar one. சுவிசேஷ பகுதி மிக மிக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றே. There it says, அங்கே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, that boy brought whatever food he had. அந்த சிறுவன் அவன் கையில் இருந்துச்சோ அதை கொண்டு வந்தான். He was willing to give. அவன் அவருக்கு கொடுப்பதற்கு மனசு இருந்துச்சு அவனுக்கு. He did not hold it for himself. அவன் தனக்குன்னு எதையும் சேர்த்து He வைக்கல. didn't say, oh yeah, my mother got up early in the morning, she didn't had enough sleep and worked hard to make this food packet for me, and she is so concerned, how can I do it? He didn't say that.
அவன் இவ்வாறாக சொல்லவில்லை, ஐயோ எங்க அம்மா காலையிலே எந்திரிச்சு மிகவும் கஷ்டப்பட்டு எனக்கு மட்டும் எனக்காக அழகா சமைச்சு தந்திருக்காங்களே, நான் எப்படி இதை கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லல. Rather than the love for him and her mother, his mother, he was interested in others. அவனையோ இல்லை இதை பணிந்தவங்க அம்மாவையோ நேசிப்பதை காட்டிலும் மற்றவர்கள் நேசிப்பதற்கு ஆயத்தமானான். So he gave. உடனே அவன் கொடுத்துட்டான். கொடுத்தான். You give to one another. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்தான். You give love. அன்பை பரிமாறினா. You give forgiveness. மன்னிப்பை பரிமாறினா. You give money. பணத்தை பரிமாறினா. You embrace. ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவுறது. You pat on the back and ask how are you doing. பின்னாடி தட்டி கேட்கணும், என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. Smile at somebody. ஏதாவது தேவையா. Smile at somebody. ஒருத்தர் முகத்தை பார்த்து சிரிங்க. You will get it back. நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. You will get it back. நீங்க எதை செய்வீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. 100-fold. அதை எப்படி பெற்றுக்கொள்வீங்க? 100 மடங்கு அதிகமா. That's what the Holy Bible. அதுதான் பரிசுத்த வேதாகமம். Give. கொடுங்கள். And this boy gave. இந்த சிறுவன் கொடுத்தான். And what did our Lord do? நம்முடைய தேவன் என்ன செய்தார்? He took it. அதை கையில் எடுத்தார். He took it. கையில் எடுத்தார். And then அப்புறம் he gave thanks. அவர் நன்றி செலுத்தினார். He broke it. பித்தார். He multiplied it. அதை பலுகி பெருக பண்ணினார். And thousands and thousands and thousands got fed and satisfied. ஆயிரம் ஜனங்களுக்கு அதிகமான நபர்கள் உடைய பசியை இந்த ஆகாரத்தினால் போக்கினார். That is the result of trusting God. அதுதான் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையினுடைய பிரதிபலன். You give yourself. நீங்க உங்களை நீங்க கொடுங்க. Trust him completely. அவரை முழுமையாய் நம்புங்க. Give everything you can. எல்லாத்தையும் எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்தனை. And say, Lord, I don't hold anything for me. You please take it and bless me and multiply it for others. ஆண்டவரே, நான் எனக்குன்னு எதையும் நான் ஹோல்ட் பண்ணி வைக்கல, நான் உங்க கையில தந்துடுறேன், நீங்க இதை ஆசீர்வதிங்க, பலுகி பெருக பண்ணுங்க, என்னை ஆசீர்வதித்து தாங்கன்னு மட்டும் கொடுத்துருங்க. He will take that little thing. அந்த சிறியதை அவர் எடுப்பாரு. Whatever that is. நீங்க என்ன கொடுத்தாலும் he will take. அவர் கையில் எடுப்பாரு. He will bless. அவர் ஆசீர்வதிப்பார். He will give thanks. அவர் நன்றி செலுத்துவார். He will break it. பிச்சு and will give it to others. அவர் अनेक நபர்களுக்கு திருப்தியாக்குவார். Unless there is breaking, there is no blessing. எங்கே நொறுக்கப்படுதல் இல்லையோ அங்கே ஆசீர்வாதம் இல்லை. Our problem is, நம்ம பிரச்சனை என்னன்னா, when breaking comes, நொறுக்கப்படும் போது our trust goes. நம்மளுடைய நம்பிக்கை போயிடும். How can I trust you? எப்படி நம்ப முடியும் அவரை? What kind of man you are? என்ன இவ்வளவு கஷ்டம் என்ன? I've been working so hard. நான் இவ்வளவு கஷ்டமா வேலை பார்க்கறேன். This is what you are paying back to me. இதத்தான் நீங்க எனக்கு தருவீங்களா? And you say, God, ஆண்டவரே, oh, I walked with you so faithfully. நான் ரொம்ப நம்பிக்கையா உமக்கு வேலை செஞ்சேன். I was hungry. நான் பசியா I was thirsty. தாகத்துல I had not enough food. எனக்கு ஒரு ஆகாரம் I had no material things that I can enjoy in this world. இந்த உலகத்துல இருக்கிற எந்த உலக பிரகாரமான பொருட்களால எனக்கு சந்தோஷம் இல்ல. And then you don't trust him. அப்புறம் அவரை நம்பறது கிடையாது. You will desert him. அவரை அப்படியே கடந்து விட்டுறது. And you will walk away. அவரை விட்டு கடந்து போய்டுவோம். No. இல்ல. Those breaking times, அந்த நொறுக்கப்படும் பொழுது, those difficult times, அந்த கஷ்டமான நேரத்துல are waiting for you to be multiplied in thousands and thousands of ways, so that it's not just you but multitude will be blessed. அப்பம் உடைக்கப்படுவது போல நீங்க நொறுக்கப்படும் பொழுது என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இப்ப நொறுக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, என்னை பலுகி பெருக பண்ணி எனக்கு மாத்திரமல்ல அநேக பேருக்கு ஆசீர்வாதமா என்ன வைப்பார் நம்பணுமா. So when you and I go through difficult times, எனவே நீங்களும் நானும் இந்த மாதிரி கஷ்டமான நெருக்கத்துக்குள்ளாய் போகும்போது don't give up. நீங்க ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க. Keep trusting. தொடர்ந்து நம்புங்க. Keep trusting. தொடர்ந்து நம்புங்க. And you will have abundant life. நீங்கள் மிக உங்களுடைய வாழ்க்கையை பலுகி பெருக பண்ணுவார். Jesus said, இயேசு இருக்கிறார், I have come that you will have life and have it abundantly. நான் ஜீவனை தருகிறவரும் பலுகி பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். Thief comes to destroy, to kill, but I came to give you life. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கேன் என்று இயேசு கூறினார். That's what the Holy Eucharist declares to us today. அதைத்தான் இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Jesus, the Son of God. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். Everything he had. எல்லாம் இருந்தோம். But he came down. அவர் தாழ இறங்கி வந்தார். Just like you and me. உங்களை போல என்ன போல. He gave everything to his Father. அவர் தன்னுடைய குமாரனுக்கு அவருடைய பிதாவுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து கடந்து வந்தார். And he said, அவர் சொன்னார், not my will, என்னுடைய சித்தம் அல்ல, your will. உம்முடைய சித்தம் நிறைவேறும். Even the hardest of the moment, he
tempted to make that prayer, if it is your will. But he turned and said, no, but it is your will. ரொம்ப கடினமான நேரத்திலும் கூட, கஷ்டமான நேரத்திலும் கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? ஆண்டவரே, என் சித்தம் கிடையாது, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். He broke himself. தன்னைத்தானே உடைக்கப்படுவதற்கு ஒப்பு He கொடுத்தார். gave up himself. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். He became zero. அவர் ஒரு ஜீரோங்கிற ஒரு நிலைமைக்கு, முட்டைங்கிற நிலைமைக்கு வந்தார். God the Father did not give up on his son. அவ்வளவு முட்டை, அதாவது ஜீரோக்கு வந்தாலும் உலகத்தை சீசித்த பிதாவானவர் தன்னுடைய குமாரனை அவர் கைவிடவே இல்லை. He resurrected him. அவரை மூன்றாம் நாள் உயிர்த்தெழச் செய்த தேவன். And today you and I have the same power. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே வல்லமை தந்திருக்கிறார். And because of he was willing to be broken, that God the Father declared at his feet, every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is Lord. அவர் உடைக்கப்படுவதற்கு, நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தனால தான் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவருக்கு முன்பாக அறிக்கை செய்யும். And therefore, எனவே please follow this Christ. அவருடைய அந்த பிரதிபலனை பின்பற்றி செல்லுங்கள். Follow this Christ. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். He is good for you. அவர் உங்களுக்கு நல்லவராகவே He will இருக்கிறார். always do good. அவர் எப்போதும் நல்லவராகவே The இருக்கிறார். Father loves you. அந்த தகப்பன் உங்களை நேசிக்கிறார். Waiting to embrace you and give you the golden times in your life. Whatever way it is, you keep trusting and walking like a child. எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்ப நீங்க ஆயத்தமாங்க. உங்களுக்கு மிக சிறந்தத பொன்னான காரியத்தை அவர் உங்களுக்கு செய்கிற தேவனாக அவர் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். When we come before the holy table today, இன்னைக்கு இந்த பரிசுத்த திருவிருந்துக்கராய் நீங்க கடந்து வரும் பொழுது, don't just come as a tradition. ஏதோ ஒரு பாரம்பரியம் என்று சொல்லி நீங்கள் கடந்து வர வேண்டாம். No. இல்லை. Every moment when we come before the holy table, we need to come, Lord, you broke for me yourself, and you got resurrected, and I am coming here before you, remembering you, thanking you for what you have done, and give me that same grace and power to follow you. ஏதோ ஒரு சடங்காச்சாரத்துக்காக வந்து உட்கார்றது மாதிரி உட்காராதீங்க. எப்பொழுதெல்லாம் அந்த பரிசுத்த திருவிருந்துக்குள்ளாய் வர்றீங்களோ, அவர் எனக்காக செய்தார், எனக்காக நடத்தினார், எனக்காக செய்தார், அவரை நான் அனுபவிக்க வந்திருக்கிறேன், அவர் இன்றைக்கும் அதை செய்ய வல்லவர் என்கிற நம்பிக்கையோட காத்திருங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. May the Lord take these words and impress it upon you through the Holy Trinity, the Father and the Son and the Holy Spirit. பரிசுத்த திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.